மண்டே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா மண்டே தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அந்த டிசைன் ப்ளவுஸ் முடிச்சுட்டு அந்த ப்ளூ ப்ளவுஸு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ப்ளவுஸை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு saree ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது, இப்போ யாருக்கு எந்த டேட்டில் கொடுக்கணுன்றது தனியாக அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு இது வந்து ரிசீவ் பண்ணுற நோட்டு கொடுக்குறத டேட் வைஸ் வந்து ரிசீவ் பண்ணிடுவேன். யார் என்ன கொடுக்குறாங்கன்றத இந்த டைரியில் நான் எப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத எழுதி வச்சுருப்பேன். அதை பார்த்து இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்றத எடுத்து வச்சேன். அதில் தேவையானதெல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சாச்சு. இது வந்து 1 வீக்கில் நடந்ததை மொத்தமாக எடுத்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா இடையில நிறைய வீடியோவும் எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. டெய்லி காலையில் லேட்டாக வர்றது, இல்லை மதியத்துக்கு மேலே வர்றது, அந்த மாதிரி. இந்த பாருங்க ஃப்ராக்லாம் சூப்பராக இருந்துச்சு. கைக்கு டிசைன் வச்சு அது ஃபோட்டோ மட்டும்தான் போட்டிருக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அது உடம்பு சரியில்லைனால மூளை வேலை செய்யாது போல இருக்குது. அதனால் இந்த saree வந்து எனக்காக இப்போ நேற்று 17ஆந்தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற சாரிலேயே ஒன்று எடுத்து சேல்ஸ் பண்ணுற சாரியிலேருந்து எடுத்து தைச்சிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளவுஸுக்கு லைட்டாக பார்டர் மட்டும் கொடுத்து தைச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ தான் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வெளியில் யாருக்காவது தைச்சி கொடுக்குறோன்னு வாங்கிட்டோம், சம்மதம்னு சொல்லி வாங்கிட்டோம்னா அந்த டைமுக்கு முடித்து கொடுக்கணுன்றது தான் என்னோடய குறிக்கோள். அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பை.